Hello everyone, I am Madan Chakravarthi. Welcome to TAF IAS Academy. புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம TAF IAS அகாடமியில் யூபிஎஸ்சி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து நம்ம யூபிஎஸ்சியில் கால் பதிக்க போகிறோம். அதோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ளஸ் ஸ்டே ஃபுட்டு எல்லாமே ஃபுல் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம் தென்காசியில். அதுக்கு இப்போ ஜூலை 6ஆம் தேதி வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்னமும் வந்து லிங்க் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. ஜூலை 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நல்லா எழுதுங்க. எல்லாருக்குமே டோட்டல் 200 சீட்ஸ் பக்கமாக உங்களுக்கு ஃப்ரீயாக அக்காமடேஷனோட ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சார் ரெடியாக இருக்கார். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. அதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து மொத்தம் 4 சப்ஜெக்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், அதே மாதிரி சிசாட். ஸோ அதில் வந்து பாலிட்டியோட நம்ம பிவைக்யூஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 10 கொஷின் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து பாலிட்டியில் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம், எலிமினேஷன் டெக்னிக்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2005 கேட்ட ரைட் டு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண கொஷின். இப்போ இது பார்த்திங்கன்னா சென்டர் சர்க்கிள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதே மாதிரி அடுத்த சர்க்கிள் வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், அடுத்து வந்து லீகல் ரைட்ஸ். இப்போது இதை பேசிக்காக நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ இன்னொரு சர்க்கிள் வரும், இதை வந்து நீங்கள் அனிமல்ஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், அதே மாதிரி ஆல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ். ஸோ இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் டு எஜுகேஷன் சொல்லலாம், இல்லை ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அந்த இதை சொல்லலாம். அதே கான்ஸ்டியூஷனல் ரைட் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 326 யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்னு இருக்கும். அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் சொல்லலாம். அதேமாதிரி லீகல் ரைட் பார்த்திங்கன்னா அவுட் சைடு தான் கான்ஸ்டியூஷன் இருக்குது எல்லா ரைட்டுமே வந்து லீகல் ரைட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எம்என்ரேகா ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜி நரேகான்னு சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். அது பார்த்திங்கன்னா அதில் வந்து ரைட் டு லிமிட்டட் ஒர்க், அதாவது வருஷத்தில் 100 நாள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து அதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லாமல் அதுக்கு வெளியே இருக்க ப்ரொவிஷன். ஸோ அந்த ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் இல்லாமல் வெளியே இருக்கா, ஸோ அதனால் அது வந்து லீகல் ரைட்டில் வரும். கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டில் வரும். அதே மாதிரி அதுலேயும் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சுன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இது ரிலேட்டடாக வர கொஷின்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆர்டிகல் 301 pertains to ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 301 ஆர்டிகல் கிடையாது. 301 ஆர்டிகல் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 300A தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ லீகல் ரைட் பட் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது இப்போ 300Aல வருது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே வராது. ஸோ அப்படி வரும்போது அப்போ கான்ஸ்டியூஷனல் ரைட்டில் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் தான் 300A ஆர்டிகல் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக வரும். ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்க ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஏன்னா பட் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், லீகல் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ். அப்போது கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக இருந்துச்சுனாலே அது லீகல் ரைட்டாக வந்துடும். ஸோ 300A வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட், ஸோ லீகல் ரைட்டும் கூட. அப்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆர்டிகல் 300A வாஸ் இன்சர்டட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பை த காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் த சென்டர் பை த 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாயோட கவர்மெண்ட் தான் இருக்கும். 42nd பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட கவர்மெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் 42nd தான் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட். ஆனால் 44th பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட், 44th வந்து மொராஜி தேசாய் கவர்மெண்ட் தான் இருக்கும். நார்மலாக உங்களுக்கு 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அதிகபட்ச அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் நடந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே மோஸ்ட்டாக வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் பீரியடில் வந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்.
அதுதான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. அதையே வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து அப்படியே மாற்றி பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து 44th அமெண்ட்மெண்ட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 44th அமெண்ட்மெண்ட்னால் வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் வரும், காங்கிரஸ் கவர்மெண்ட் வராது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போது ஆப்ஷன் 3 தப்பு. ஸோ ஆன்சர் 2 ஒன்லி. இது 2021 சேம் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பற்றின கொஷின். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே வந்துச்சு, கான்ஸ்டியூஷனல் ரைட். கான்ஸ்டியூஷனல் ரைட்னா ஆல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. சிட்டிசன்ஸ் ஒன்லின்றது ஒன்லி டு சிட்டிசன்ஸ் வந்து மொத்தமே 5 ஆர்டிகல் தான் வரும். பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. 15 பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து நார்மலாக வந்து ரைட் டு ஈக்வாலிட்டியில் வரும். இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் வரும். 29, 30 வந்து ரைட் டு மைனாரிட்டிஸில் வரும். இந்த 5 ஆர்டிகல் மட்டும்தான் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். இதை தவிர மீது எல்லாமே வந்து ஆல் சிட்டிசன்ஸ்க்கு வரும். எனி பர்சன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எல்லா சிட்டிசன்ஸுமே கவர் ஆகும். இங்கே வந்து சிட்டிசன்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன், இதை வந்து நம்ம கரெக்டுன்னு ஒரு இடத்துல வச்சுக்கலாம் மார்க். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பதிலாக கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது வராது. ஸோ இதுவும் வராது. நெய்தர் ஃபண்டமெண்டல் ரைட் நார் லீகல் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, பட் லீகல் ரைட்டுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்றப்போ கம்பல்சரி லீகல் ரைட்டோட சரௌண்டிங்குள்ளே தான் கான்ஸ்டியூஷனல் ரைட் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இது லீகல் ரைட்டில் வரும். ஸோ ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, லீகல் ரைட்டாக வரும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இது தப்பு, ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றது சொன்னது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அப்போ கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக, ஆன்சர் பி. இப்போ அடுத்த கொஸ்டின். இது 2006 ரைட் டு எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்ட கொஸ்டின். நார்மலாக டிபிஎஸ்பியில் 45th ஆர்டிக்கல் பார்த்துருப்பீங்கள்ல. 45th ஆர்டிக்கலில் வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. 45th ஒரிஜினல் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 45th ஆர்டிக்கலில் வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனாக இருக்கும். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். டிபிஎஸ்பினால தெரியும்ல, டிபிஎஸ்பிக்கு வந்து நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதில் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதோ, அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரும்போது தான் 86th அமெண்ட்மெண்ட்டில் 2002 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பண்ணி தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 21A புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 51A கேன்ற ஆர்டிக்கலும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதில் கேன்றதை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டியூட்டியாக நமக்கு இருக்கும். அதாவது 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸோ கார்டியனோ வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஸ்டேட் வந்து 6 to 14 இயர் உள்ள சில்ட்ரனுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது ரெண்டு மூலியமாக 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாங்கல்ல. அப்போது வந்து இங்கே நம்ம 6 to 14 இயர்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த 45th ஆர்டிக்கலை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 to 6 இயர்ஸ், அதாவது அப் டு 6 இயர்ஸ்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த 14 இயர்ஸாக வந்து தூக்கிட்டு 6 இயர்ஸாக மாற்றிருப்பாங்க. ஏன்னா 6 to 14 இயர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப் டு 6 இயர்ஸ் மட்டும்தான் இப்போ ஆஸ்பிரேஷனாக வந்துருக்கனால. ஸோ 45th ஆர்டிக்கலில் இப்போ வந்து கரண்டில் இருக்கிறது 6 இயர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு த சில்ட்ரன் 6 to 14 இயர்ஸ் ஏஜ் குரூப் பை த ஸ்டேட் வாஸ் மேட் அ ஃபண்டமெண்டல் ரைட் பை த 76th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்தது என்ன 86th அமெண்ட்மெண்ட்டில். ஸோ இது 76 கிடையாது, 86. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து சர்வசிக்ஷா அபியான், அதாவது இதுக்கு இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் டு ப்ரொவைட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஈவன் இன் ரூரல் ஏரியாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து எப்போ வந்துச்சுன்னா 2001 கொண்டு வந்த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்.
எஜுகேஷன் டு ஆல், யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ற இதை வந்து கான்செப்டாக பேஸ் பண்ணி தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்தப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி வந்து ஒரு ஆக்ட் தேவை இல்லையா, ஒரு லீகல் ப்ரொசீடிங் நடந்தால் தான் வந்து அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து 2002 இது நடந்திருக்கும். 2001 இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. அது லீகலாக கொண்டு போகிறதுக்கு 2002 அமெண்ட்மெண்ட் நடக்குது. நடந்ததில் தான் வந்து டிபிஎஸ்பியில் இருந்ததுக்கு பதிலாக அதில் ஏஜ் கேட்டகரியை மாற்றி 21 இயர் ரைட்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி டியூட்டிஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். 2001 வந்திருக்கும். இதை வச்சு பேஸ் பண்ணி தான் 2002 அமெண்ட்மெண்ட்டும் வந்திருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் வாஸ் இன்க்ளூடட் இன் த கன்கரண்ட் லிஸ்ட் பை த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். 42nd அமெண்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க. அதில் எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் வரும். அந்த 5 விஷயமும் வந்து அதிலேருந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஏன் கரெக்ட்னா 76th நம்ம கொண்டு வந்தது 86th. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து எலிமினேஷன் டெக்னிக்லேயே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்துங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பா, ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கொண்டு போய் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கனாலே 1 இங்கேயும் போச்சு, இங்கேயும் போச்சு, இந்த இடத்துலையும் 3 ஆப்ஷனும் நம்ம இங்கேயே எலிமினேட் ஆகிடுச்சு. இந்த 2 ஆப்ஷன் நமக்கு தெரிலனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சதுனாலே 1 எலிமினேட் பண்ணோம்னாலே நமக்கு ஆப்ஷன் வந்து சி தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் இது 2021 இருக்க அவார்ட்ஸ் பேஸ் பண்ண கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ் ரெகுலராக வருமானு சொல்ல முடியாது, பட் மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் தான். பட் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணியிருக்கனால எந்த கொஷின் நம்ம பார்க்குறோம். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்ன்றத ஆர்டிகல் 18 பார்த்துருப்பீங்க. இப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸ் ஆர் டைட்டில்ஸ் அந்த இடத்த ஆர்டிகல் 18(1) ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி கொஷின் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட். இதை கவனிக்காமல் விட்டோம்னாலே நம்ம கொஷின் தப்பாயிரும். இங்கே வந்து நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ஆர்டிக்கல். இப்போ பாரத் ரத்னா இதில் ஆர்டிகல் 18(1) ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் பாரத் ரத்னாவும் பத்மா அவார்ட்ஸும் டைட்டில்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் டைட்டில்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து பாலாஜி ராகவன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க இது ரெண்டும் வந்து டைட்டில்ஸ்க்கு கீழே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதே மாதிரி பத்மா அவார்ட்ஸ் விச் வேர் இன்ஸ்டியூட்டட் இன் த இயர் 1954 வேர் சஸ்பெண்டட் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு டைம் இல்லை, மொத்தம் 2 டைம் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். 1977 சஸ்பெண்ட் ஆகிருக்கும், 77 to 80. அதே மாதிரி 1992 1995 வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ 2 டைம் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பாரத் ரத்னா அவார்ட்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 5 இன் ஏ பர்டிகுலர் இயர். 5 கிடையாது, வருஷத்துக்கு 3 மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ 3மே தப்புன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. இப்போ அடுத்த கொஷின் 2017. இது வந்து ரைட்ஸ் பேஸ் பண்ண கொஷின். மோஸ்ட்டாக வந்து நம்ம இப்போது யூபிஎஸ்சியோட ட்ரெண்டை பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ்லாம் இறங்கிட்டாங்க. ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி முன்னே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது பேசிக்கான வேர்ட்ஸு, பேசிக்கான டேர்ம்ஸில் இருந்து ரைட்ஸு, லிபர்ட்டி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத வச்சு தான் கேட்பாங்க. நார்மலாக ரைட்ஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னாலே, நார்மலாக ரைட்ஸ்ன்னு பார்த்தோம்னாலே ரைட்ஸ் கூட ப்ரிவிலேஜஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கணும். ரைட்ஸுன்றது எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே பொதுவான ஆர்டிக்கல் தான். அதே மாதிரி ப்ரிவிலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் போகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து விஐபி லான்ச்சுன்னு இருக்குல்ல, அது வந்து அந்த விஐபிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான். ஆனால் ரைட்ஸுன்றது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். ஸோ ரைட்ஸ் வந்து யூனிவர்சல். ஆனால் இது வந்து பொதுவான குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் விஐபிஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அகைன்ஸ்ட் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட ரைட் கேட்பாங்களா? கிடையாது.
நார்மலாக வந்து கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பண்ண வேண்டிய டியூட்டிஸ் மட்டும்தான் ஸ்டேட்டுக்கு இருக்குது. அவங்க வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட எந்த ஒரு எனக்கு இந்த ரைட் கூட அந்த ரைட் கூட அப்படின்னு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து உங்ககிட்ட நிற்க போகிறதில்ல. ஸோ ஸ்டேட் அகைன்ஸ்ட் த சிட்டிசன்ஸ் கிடையாது, சிட்டிசன்ஸ் அகைன்ஸ்ட் த ஸ்டேட் தான். சிட்டிசன்ஸ் தான் போய் ஸ்டேட் கிட்ட கேட்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் யாரும் வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட கேட்கறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் இன்கார்பரேட்டட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஏ ஸ்டேட். ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸா கிடையாது. ரைட்ஸ் வந்து நான் என்ன சொன்னேன், யூனிவர்சல். ப்ரிவிலேஜஸ் வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான். ஸோ ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ்ன்னு வராது, அந்த ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்கிறதே தப்பு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட், இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்ட். சொன்னேன் இல்லையா, ஸ்டேட் வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட கிளைம் பண்ண மாட்டாங்க, சிட்டிசன்ஸ் தான் ஸ்டேட்டுக்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஏன் தப்புன்னு பாருங்கள். ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் எ ஃபியூ சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த மெனி. இதில் வந்து ரெண்டு விஷயம் சொல்லலாம். ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்கிறதும் தப்பு, அதே மாதிரி ஃபியூ சிட்டிசன்ஸ்ன்னு சொல்கிறதும் தப்பு. ஏன்னா நான் ரைட்ஸுன்றதை யூனிவர்சல்னு சொன்னேன். ஸோ யூனிவர்சல்னால் எல்லாருக்குமே. ப்ரிவிலேஜஸ்ன்னு பார்த்தா தான் குறிப்பிட்ட ஆட்களுக்கு. இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிவிலேஜஸ் ஆர் ஃபார் ஃபியூ சிட்டிசன்ஸ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா கரெக்ட். ஆனால் இந்த இடத்துல ரைட்ஸை பற்றி பேசும்போது ஃபியூ சிட்டிசன்ஸ் வராது, யூனிவர்சல் எல்லாருக்குமே தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. இப்போ அடுத்த கொஸ்டின் 2019 ரைட் டு மேரி. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் டு மேரி, ரைட் டு சூஸ் அ பர்சன்ஸ் ஆஃப் ஒன் சாய்ஸ், இந்த மாதிரி புதுசாக கான்ஸ்டியூஷனில் இல்லாத ரைட்ஸை இன்டர்பிரேட் பண்ணி இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து எங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 21 தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி, அதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிரும். ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 21 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ணி இதுக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த புதுசாக வர ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு சஃபீன் ஜஹான் விசஸ் அசோகன். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாருமே வந்து எந்த கவர்மெண்ட்டும் காண்ட் இன்டர்ஃபியர் இன் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்குள்ளே எந்த ஒரு ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் வந்து யாருமே நம்ம தலையிடக்கூடாது அப்படின்றத வந்து இந்த கேஸ் மூலிமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரைட் டு மேரி த பர்சன்ஸ் ஆஃப் ஒன் சாய்ஸ்ன்றது 21 கீழே தான் வருது, மோஸ்ட்டாக இதுக்குள்ளே தான் வரும். இப்போ ஆர்டிகல் 19 என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதுக்குள்ளே ரைட் டு மேரின்றது எக்ஸ்பிரஸ்லேயே வந்து ரைட் டு மேரின்றது இருக்குது. ஆனால் அது அவ்வளோ வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அதில் தான் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ற அந்த பர்சனல் லிபர்ட்டின்ற வார்த்தைக்குள்ளேயே வந்து ரைட் டு மேரி த பர்சன்ஸ் ஆஃப் ஒன் சாய்ஸ்ன்றது நல்லாவே ஓரளவுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தெரியும். ஸோ 21 தான் வரும். 25 பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிலீஜனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி 29 ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதுக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. ஸோ இதெல்லாம் வராது. 2017 இது வந்து ஈக்குவாலிட்டி இன் சொசைட்டி பேஸ் பண்ண கொஷின். இது வந்து கான்செப்ட் தான். அதாவது ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எதோட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது, எதோட ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஈக்குவாலிட்டி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிவிலேஜஸ், நம்ம மேலே பார்த்தோம்ல, ப்ரிவிலேஜஸ்னால் வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் த சொசைட்டி இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட்ரைன் கொடுத்துருக்காங்க, காம்படிஷன் கொடுத்துருக்காங்க, ஐடியாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்குமா, ஃபஸ்ட் நம்ம கீழே இருந்து போவோம், ஐடியாலஜிஸ் பார்ப்போம். இப்போ ஈக்குவாலிட்டி இந்த சொசைட்டியில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஐடியாலஜி இருக்கணுமா, சொல்ல முடியாது. ஐடியாலஜிஸ்ன்றது டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கும். ஒரு சிலர் இதை கரெக்டுன்னுவாங்க, ஒரு சிலர் அதை தப்புன்னுவாங்க. ஸோ நம்மளோட டைவர்சிட்டியாக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் டைவர்சிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதே மாதிரி டைவர்சிட்டி ஆஃப் ஐடியாலஜிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ ஐடியாலஜின்றது இருக்கவும் இல்லாமலும் ரெண்டு விஷயமுமே வந்து ஈக்குவாலிட்டி இந்த சொசைட்டிக்கு வந்து அது தேவைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐடியாலஜின்ற ஆப்ஷன் வராது. அதே மாதிரி காம்படிஷன் பார்த்திங்கன்னா காம்படிஷன் தேவை தான். இப்போ ஈக்குவாலிட்டி இந்த சொசைட்டிக்கு ஏன் காம்படிஷன் தேவை, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ படிக்கிற யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லலாம், இல்லை நீட் எக்ஸாம் சொல்லலாம்,
ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் யாருமே வந்து நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்ற மாதிரி யாரும் இல்லாமல் எல்லாருமே நம்ம காம்படிட் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வரோம். ஸோ சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி காமனான ஒரு எக்ஸாம்ஸ் வச்சு அதில் ரிசர்வேஷன் வைக்கிறாங்கல்ல, எஸ்சிக்கு இவ்வளோ ரிசர்வேஷன், பிசிக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் வச்சு அவங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராங்கல்ல. ஸோ அப்போது வந்து நமக்கு ஈக்குவாலிட்டி இந்த சொசைட்டிக்கு காம்படிஷன் தேவை தான். ஸோ அதை வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷனும் நம்ம கொண்டு வர முடியாது. காம்படிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி இருக்குமா அப்படின்னா முடியாது. காம்படிஷன் தேவை. ஸோ இதுவும் கிடையாது. அதே மாதிரி ரிஸ்ட்ரைண்ட் வந்து நம்ம அதுவுமே வந்து ரிஸ்ட்ரைண்ட் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சொசைட்டியில் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம டேரெக்டாக சொல்லிட முடியாது. நார்மலாகவே வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், அப்படி இல்லைனா லாஃபுல் லிமிட் இருக்கணும். நம்மளோட கவர்மெண்ட்டே வந்து நம்மளை லாஃபுல்லாக லிமிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டு விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா தான் ஈக்குவாலிட்டி இந்த சொசைட்டின்றது இருக்கும். இல்லை இந்த கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து மைனாரிட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ரெஸ்ட்ரைண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈக்குவாலிட்டி சொசைட்டியில் இருக்குமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஸோ ரெஸ்ட்ரைண்ட்ன்ற ஆப்ஷனும் கிடையாது. ஆனால் ப்ரிவிலேஜஸ்ன்றது குறிப்பிட்ட ஆட்களுக்கு தானே. குறிப்பிட்ட இப்போ விஐபி லான்ச் இருக்குது, அதே மாதிரி இந்த டோல்கேட்டில் விஐபிஸ் போனால் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கட்டாச்சு அப்படின்னா அப்போ எல்லாருமே ஈக்குவாலிட்டி இந்த சொசைட்டி வந்துடுது இல்லை. ஏன்னா விஐபிஸ்ன்ற ஒரு கேட்டகரியே இல்லாமல் பண்ணிடுறாங்கல்ல. ஸோ ப்ரிவிலேஜஸை கட் பண்ணோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா சொசைட்டியில் ஈக்குவாலிட்டின்றது இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். நம்ம போன கொஸ்டினில் பார்த்தா அதே எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு தான் இதுவும் வரும். அதே லிபர்ட்டி பேஸ் பண்ணி தான் இப்போ பாருங்க, இஃப் தெர் ஆர் மோர் லாஸ் தெர் இஸ் லெஸ் லிபர்ட்டி அப்படி சொல்ல முடியாது. இப்போ லிபர்ட்டி இப்போ சொசைட்டியில் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட சொசைட்டி இருக்குது, சரி, ஏகப்பட்ட பீப்புள் இருக்காங்க, வல்னரபிள் கேட்டகரிஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்க, உமன் இருக்காங்க, அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, அப்புறம் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க. அதுவும் விட்டோம்னா எல்ஜிபிடிக்யூ இந்த கம்யூனிட்டி இருக்காங்க, இந்த கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ஏகப்பட்ட லாஸ் தனித்தனியாக நம்ம கொண்டு வருவோம். உமனுக்குன்னு தனி லாஸ் கொண்டு வருவோம், எல்ஜிபிடிக்குன்னு தனி லாஸ் கொண்டு வரலாம், எஸ்சி எஸ்டிக்குன்னு தனி லாஸ் கொண்டு வரலாம். ஸோ இவ்வளோ பேருக்கு நம்ம லாஸ் கொண்டு வரும்போது நிறையா லாஸ் இருந்தால் லிபர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறையா லாஸ் இருந்துச்சுன்னா லிபர்ட்டி வந்து அவங்கவுங்களுக்கு கரெக்டான விதத்தில் போய் சேரும். ஸோ இந்த இடத்துல லெஸ் லிபர்ட்டின்ற வார்த்தை வரக்கூடாது. இஃப் தெர் ஆர் மோர் லாஸ் தெர் இஸ் லெஸ் லிபர்ட்டின்னு கிடையாது. நிறையா லாஸ் இருந்தால் மேபி நிறையா பேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது. இஃப் தெர் ஆர் நோ லாஸ் தெர் இஸ் நோ லிபர்ட்டி. சுத்தமாக லாவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல லிபர்ட்டியே இருக்காது அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம ஹோல்டில் வச்சுக்கலாம். ஏன்னா சுத்தமாக லா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லிபர்ட்டி இருக்காது. ஏன்னா லிபர்ட்டி சுத்தமாக லாஸே இல்லை, யாரையும் ரெஸ்ட்ரிக்டே பண்ணலை அப்படின்றப்போ மெஜாரிட்டி பீப்புளெலாம் வந்து மைனாரிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல மைனாரிட்டி பீப்புள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு உதவியுமே அந்த இடத்துல கிடைக்காது, எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸுமே நமக்கு கிடைக்காது. ஸோ தெர் ஆர் நோ லாஸ் தெர் இஸ் நோ லிபர்ட்டின்றதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். மீதி ரெண்டு ஆப்ஷன் பார்க்கலாம். இஃப் தேர் இஸ் லிபர்ட்டி லாஸ் ஹாவ் டு பி மேட் பை த பீப்புள். அப்படி கிடையாது. மேட் பை த பீப்புள் மட்டுமா? நார்மலாக டெமோக்ரஸி கவர்மெண்ட்டில் மேட் பை த பீப்புள், அதாவது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் மூலிமா லா மேக் பண்ணுறோம் தான். பட் கம்பல்சரி லிபர்ட்டி வேணும் அப்படின்னா பீப்புளால் தான் லா மேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் மேட் பண்ணாலும் ஓகே தான். கம்பல்சரி இது வந்து கம்பல்சரி ஒரு நெசசரியான ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுவும் வராது. இஃப் லாஸ் ஆர் சேஞ்ச் டூ ஆப்ஷன் லிபர்ட்டி இஸ் இன் டேஞ்சர். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரொம்ப லாஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு அப்படின்னா லிபர்ட்டி டேஞ்சரில் போய் முடியும் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா எல்ஜிபிடி கம்யூனை ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க, செக்ஷன் 377 வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்க பீப்புள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்லாம் வந்து புதுசாக மாறுதுன்றப்போ லாஸ் ஆர் சேஞ்ச் டூ ஆப்ஷன்ன்றது கண்டிப்பாக வந்து அது தப்பான விஷயம் மட்டும் கிடையாது. நல்ல விஷயத்துக்காகவும் வந்து லாஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். லாஸ் வந்து நார்மலாகவே நம்ம கான்ஸ்டியூஷனை சொல்லுவோம் இல்லையா, கான்ஸ்டியூஷன் இஸ் லிவிங் டாக்குமெண்ட். டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டூ ஆஃப்டன் சேஞ்ச் ஆகிறனால லிபர்ட்டி டேஞ்சர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட். அப்போ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறது வந்து இஃப் தேர் ஆர் நோ லாஸ் தேர் இஸ் நோ லிபர்ட்டி, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம்னா இந்த கொஷின் பாருங்கள். The Supreme Court of India has held in some judgments that the reservation policies made under Article 16, Clause 4 of the Constitution of India
would be limited by Article 335 for maintenance of efficiency of administration. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியுதோ தெரியலையோ படிச்சிருந்தா ஓரளவுக்கு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியலனாலும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். Article 335 of the Constitution of India defines the term efficiency of administration சொல்லியிருக்காங்க. நம்ம மோஸ்ட்டாக நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய வார்த்தை பார்த்துருப்போம். நமக்கு யூபிஎஸ்சிலையுமே அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. மென்ஷன் அப்படின்னு கேட்டிருப்பான். இப்போது இந்த எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்ற வார்த்தை ஆர்டிகல் 335ல மென்ஷன் ஆயிருக்கு, ஆனால் டிஃபைன் பண்ண கிடையாது. அதுதான் இங்கே நமக்கு கேள்வி. டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்றது தான். கான்ஸ்டியூஷனில் முக்கால்வாசி வார்த்தை டிஃபைன் பண்ண கிடையாது, ஜஸ்ட் மென்ஷன் மட்டும்தான் ஆயிருக்குமே தவிர டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை வச்சே வந்து நம்ம பேசிக்காக வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லிடலாம். டிஃபைன் பண்ணலை, ஏன்னா 335ல இந்த எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்றது மென்ஷன் ஆயிருக்கு, பட் டிஃபைன் பண்ண கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம பார்த்துருக்கோம்ல, செகண்ட் தப்பு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகிடும். ஸோ அதை வச்சே வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஏன்னா இது வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் தான். இது எப்போனா எம் நாகராஜ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. 16(4) வந்து ரிசர்வேஷன் தான். அந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி எம் நாகராஜ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துக்கு இப்போ பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கா, ஐஏஎஸ் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ்னால் அதில் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை போட்டால் தான் அந்த சர்வீஸ்க்கான மதிப்பு இருக்குது, அந்த கரெக்டான வேலைக்கான ஆட்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல போய் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை போய் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டோம்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கும் ஆர்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை போடும்போது எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாதிக்கப்படுது, அட்மினிஸ்ட்ரேஷனே அந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஐஏஎஸ்னால் அந்த இடத்துல இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரிசர்வேஷன் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பாதிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொன்னது வந்து இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்டு பார்த்துட்டோம், நம்ம டிஃபைன் பண்ணலை, மென்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.